ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நாங்களும் சூப்பரா இருக்கோங்க. சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு மாங்காய் சீசன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய மாங்காய் வந்து காய்ச்சி கொட்டி கிடக்கு. அது பழமா சாப்பிட்ற மாங்காயும் இருக்கு, ஊறுகாய் போடக்கூடிய மாங்காவும் இருக்கு. ஒரு சில மாங்காய் எல்லாம் ஊறுகாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே அது அப்படியே கரைஞ்சிரும் சொல்லுவாங்க. சில மாங்காய் வந்து அப்படி கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு மாங்காய், மூவாண்டன் கிளிச்சுண்டன் என்னமாச்சான் அப்படித்தானே, அப்படி பேர்ல இருக்கு. இங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு வீட்டுல ஊறுகாய் போடக்கூடிய மாங்காய் இருக்கு, பறிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் நம்ம போய் இன்னைக்கு பறிச்சுட்டு வர போறோம். மாங்காய் இன்னைக்கு வெள்ளையா ஊறுகாய் போட போறோம். அப்புறம் வந்துட்டு நல்லா ஊறுகாய் போட போறோம். உப்புல ஊற வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? வாங்க போலாம். பாய் பாய். சுதானமாக போயிட்டு என்னடா தங்கப்பிள்ளை, இன்னைக்கு பையன் தான் கடைக்கு போகிறான். சரி, சைக்கிள்லேயே போய்க்கிறேன் அப்படின்னா, சரி போயிட்டு வாடா கடைக்கு அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்து நிறைய வண்டிங்க ரோட்ல சரு 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 சருன்னு போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அப்படியே பறிச்சுக்கலாம் இவ்வளவு நேரம். മുട്ടപ്പഴം, അതെ, എഗ് ഫ്രൂട്ട്. കുഴപ്പമില്ല, അത് കിടപ്പുണ്ടോ? ഇല്ലല്ലോ, പഴുത്ത് ചാടിയിട്ടുണ്ടോ? ആ, நம்ம கஷ்டப்பட்டு போய் பறிச்சுட்டு வந்தா என்னப்பா கஷ்டப்பட்டீங்கன்னு நினைப்பீங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஒரு தோட்டி மேல வைப்போம், அப்படியே அவுந்து கீழே விழுந்துரும். மறுபடியும் தோட்டி மேல வைப்போம், அவுந்து கீழே விழுந்துரும். தோட்டி வந்து அருவா தோட்டிங்க, அந்த குட்டி தோட்டில அவ்வளவா எட்டல. அதனாலதான் சரி, அந்த பல சிரமங்களை கடந்து விடுவோமா, நம்ம போன வேலை எதுக்கு, இது பறிச்சுட்டு வர அதை அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டோங்க. இத பறிச்சுட்டு வந்த எல்லா மாங்காயுமே தண்ணியில வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போறோம்ங்க. அவ்வளவுதான், பாத்தீங்களா? அப்படியே கழுவி நல்லா எடுத்துக்குவோம் சுத்தமா. ஏன்னா ஊறுகாய் எல்லாம் போட்டு உப்புல எல்லாம் போட்டு வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு தோன்றப்ப வந்துட்டு இந்த உப்புல போட்டது வந்து கெட்டு போகாது இல்லையா? அப்படியே எடுத்து கொஞ்சம் மூளை வச்சு அப்படியே துவையில அரைச்சிக்கலாம், இல்ல அப்போதைக்கே எடுத்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம உப்புல ஊற வச்சு வைக்கிறதா நல்லது. நம்மகிட்டலாம் பெரிய கல்ஜாடி இருக்கு, அதுல நிறைய போட்டு அப்படியே வெறும் உப்பு மட்டும் போட்டு மிளகா, அந்த மாதிரி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். இங்கே அப்படிதான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான். அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாங்காய் நினைச்ச உடனே மார்க்கெட்ல போய் வாங்க முடியாது, ஹைபிரிட் வகைகள் கிடையாதுன்னு தெரியல, நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணி அப்படி காய வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வத்தல், மாங்காய் வத்தல், இந்த மாதிரி எல்லாம் போட்டு உப்புலதான் நிறைய இருக்கும். ஊறுகாவே தேவையில்லைங்க, அந்த உப்புல போட்டது கொஞ்சம் அந்த உரப்பு புளிப்பு கலந்து அந்த தண்ணியை ஊத்தி அப்படியே பழைய கஞ்சி, அப்படியே 2 மிளகாவை உடைச்சு இந்த மாங்காவை போட்டு அப்படி அள்ளி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அள்ளி அள்ளி எரியுவோம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இந்த வெடிச்ச மாங்காய் எல்லாம் நம்ம ஊறுகாய் போடக்கூடாது. வெடிக்காத நல்ல மாங்காய் தான் இது. நம்ம கடிச்ச மாங்காய், மஞ்சம்மா கடிச்ச மாங்காய் இது. எப்படி ஓகே, பார்க்கும் போது நிறைய இருந்துச்சு மச்சான். இப்ப கம்மி பாருங்க. இது இனி அரிஞ்சு நம்ம ஊறுகாய் போடுறப்ப இனி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும்.
பால் வலியுது. ஃபர்ஸ்ட் வந்து உப்புல போடுறது அறிஞ்சுக்கிருவோமா மச்சான்? வாவ், இன்னும் கொஞ்சம் முத்துனா நல்லா இருந்திருக்கும் என்ன மச்சான்? வெயில் தான் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு வெயில காய வச்சிடலாம். இதுக்கு அவ்வளவா இல்ல. அதாவது இந்த மாங்காய் பாத்தீங்கன்னா என்ன ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மாங்காய் வந்து இப்படி இருக்கு. ஆனா இதுக்குள்ள அந்த மாங்காய் அடுத்த மரமாகக்கூடிய இந்த விதைய எவ்வளவு பக்குவமா பாதுகாப்பா வச்சிருக்குன்னு பாருங்கவேன். அதுதான் அடுத்த தலைமுறை என்ன மச்சான், அடுத்த தலைமுறைய வந்து பாதுகாக்குது. இது பாருங்க மாங்காய். நம்ம எப்படி சொல்றது, அடுத்த குழந்தை வந்துட்டு அடுத்த தலைமுறையை நம்ம எப்படி உருவாக்கி கொண்டு வந்து பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்குறோமோ, அந்த மாதிரி இந்த மாங்காய் வந்துட்டு அவ்வளோ ஒரு பொக்கிஷமா பாதுகாத்து அதை வந்து கொண்டு வருது நம்மளுக்கு. மரங்கள் வந்து அடுத்த தலைமுறை அவங்களுக்கு வேணும்ல, வம்சங்கள் வேணும்ல. உப்புல ஊற போடுறோம் அப்படின்னா, உப்பு தண்ணியில ஊற போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்படிதான் அரைஞ்சுக்கிறோம். நீளமா இப்படி இப்படி நீட்டமா கீறி விட்டா போதும். இந்தா இல்லை, ரொம்ப பெருசா போட்டாலும் நல்லா இருக்காது. இப்படி போட்டா போதும். அடிபட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் உப்புல ஊற போடக்கூடாது. அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாமா? இது வந்து உப்புல ஊற வைக்கிறதுக்கு. இது பத்தாது. நம்ம இந்த மாங்காய் அரியும் போது இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம இதுக்கு அரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் உப்புல ஊற போட அரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம ஊறுகாய்க்காக எடுக்க போறோம். ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் பொடி பொடியா அரிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொடிச்சு பொடிச்சா இப்படி இப்படி அறிவாங்க. இந்தா இப்படி. நான் வந்துட்டு அப்படி இல்லை, இந்த மாதிரிதான் கட் பண்றேன். நம்ம ஒரு பீஸ் எடுத்தாலும் அப்படி நறுக்குன்னு கடிக்கணும்ல, அதனால கொஞ்சம் பெருசா போடுறேன். ரொம்ப பெருசா இல்லை, கொஞ்சம் பெருசா போடுறேன். அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி அரிஞ்சிட்டே இருக்கேன். இனி வேலை நைட்டு வரைக்கும் போகும் போல தெரியுது. இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்து இந்தா இப்படி கட் பண்ணிக்கிறோம். கீறி மிளகா பொடி உப்பெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட மெல்லிசா கீறணும். இந்த மாதிரி ஃபுல்லா கீறி எடுத்து இப்படி இருக்கும். இப்படி சூப்பரா இருக்கா? இதை வந்து இப்படி இவ்வளவு குட்டி அரியணும்னு சொல்லுவாங்க. இப்படி நான் வந்து கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி கட் பண்றேன். இப்படி இதே மாதிரி ஊறுகாவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2-3 பேர் சேர்ந்து செய்ய வேண்டியது. மாமியா, மருமக்கா, அந்த மாதிரி எல்லாமே வரும். அப்பதான் இந்த வேலையெல்லாம் முடியும். இல்லாட்டி ஒரு நாள் இழுத்து அடிச்சிருங்க. இது அந்த ஊறுகாய் போடுறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. சாயங்காலம் ஆயிரும் என்ன மச்சான்? ஆயிரும் இல்லையா? ஆமா. இனி வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுக்கணும். பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் பரவாயில்ல, பூண்டு உரிக்கிறது, இஞ்சி தொலியை சிரண்டி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேலை தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகும் வெந்தயம் கொஞ்சம் மூளை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுவும் இதுக்கு தேவைதானே. அதனால இந்த மாதிரி நிறைய அனைத்து வேலைகளும் இருக்கு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். என்னப்பா நீ என்னத்த வேலை செஞ்சுட்டுன்னு சொல்லி டீ குடிக்க போறியான்னு நினைப்பீங்க. அது வந்து ஊறுகாவுக்கு, இது உப்புல போட்டதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையா ஊறுகாய் போடுவாங்க, அதுக்கு வந்து இதை அரைஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு டீ பிரேக், டீ குடிச்சிட்டு அப்புறம் வேலை செய்வோம் அப்படின்ட்டு. அதாவது கட் பண்ணது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோமுங்க. இனி இது வேற, பூண்டு உரிங்க வச்சான்னு சொன்னதுக்கே கொஞ்சம் போல உரிச்சு வச்சிருக்காரு. 1/2 கிலோ பூண்டாச்சுல வேணும். பச்சை மிளகா 1/4 கிலோ பச்சை மிளகா வேணும். தூண் எடுத்து வச்சுட்டு இது போதுமா இது போதுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. போய் இஞ்சி எடுத்துட்டு வரணும் இன்னைக்கு தோட்டத்துல. என்ன மச்சான்? எலுமிச்சங்காய், மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணா கத்திக்கு பதம் கூடுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க கத்தி எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. பையன் கூப்பிடுறான் மச்சான். கடையில போய் உக்காந்துட்டு அம்மா வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு கேக்குறேன். மதியம் சாப்பிட வரட்டான்னு. நாங்க காலையில இருந்து ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் இருந்துக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஊறுகாய் போடுறது, உப்புல போடுறது இது வந்து தனியா இருக்கு.
ஊறுகாய் போடுவோம் பார்த்தீங்களா, அது வெள்ளையா போடுறதும் மசாலா போட்டு போடுறதுக்கு ரெண்டுக்குமே இந்த மெத்தேடு தேவை. அதாவது அந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டு அதில் வந்து இந்த மாங்காவை வந்து கொட்டிக்கிறணுங்க. கொட்டி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அப்படி நம்ம இப்படி ஊற வச்சாதான் இதா தண்ணி விட்டு வரும் பாருங்க, அது ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிருவோமா. பத்துமா? பத்தும். சீக்கிரம் என்ன மச்சான், அப்படியே ஊற வச்சுக்குவோம். என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆயிரும். அது அந்த 1 மணி நேரத்துல இந்த மாங்காய் நல்லா ஊறி தண்ணி விட்டு வரும். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டுமா. இன்னி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம், கல்லுப்பு. போதும், அப்பதான் தண்ணி விட்டு கரெக்டா இருக்கும். இதுக்கு வெள்ளை அச்சார், வெள்ளை ஊறுகாய்க்கு. கலர் ஊறுகாய், இது வெள்ளை ஊறுகாய். முன்னாடி போட்டது சம்பு ஊறுகாய். மசாலா போட்டு செய்வோம் இல்லையா, அதுக்கு மசாலா ஊறுகாய். இது வெள்ளை ஊறுகாய். அப்ப இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன ஊறுகாய்? ஊறுகாய் இல்ல, உப்புல ஊற வைக்கிறது. ஊற வைக்கிறது. ஆமா, 3 குழம்பாச்சு. 3 குழம்பு இல்ல. இது வந்து கொஞ்சம் உப்புல ஊற வச்சா நம்ம பாப்பாவுக்கும் குடுத்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளையா போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மசாலா போட்டது வந்து நெஞ்ச கரைக்குங்க, அதனாலதான் சாப்பிட சங்கட்டமா இருக்கு. அப்புறம் நம்ம மாங்காய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வீட்டுல வந்துட்டு அந்த தம்பியும் அந்த அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த தம்பியோட அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்களா, அதனால அவனுக்கும் கொஞ்சம் போய் ஊறுகாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. மனைவி இருக்காங்க, அவங்க நர்ஸா வேலை பார்க்குறாங்க, அதனால அவங்களாம் வெளியூர்ல இருக்காங்க. அப்ப நம்ம இங்க பக்கத்துல ஊறுகாய் போடுறப்ப கொஞ்சம் கொடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதனாலதான் அவ்வளவு எடுத்துட்டு, இல்லாட்டி அதுல பாதிதான் எடுத்திருப்பேன். இதுவும் அதே மாதிரி நல்லா ஊறி வரட்டும். நம்ம அறுவடை போடுற மிளகு, ஏலக்காய் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுப்போம். அவங்க வந்து வாங்கி விற்கிறாங்க, சேல் பண்றாங்க. அதனால இதுவும் அதே மாதிரி நல்லா சைஃபா சூப்பரா ஊறி வரட்டும்னா. என்னப்பா நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளை ஆச்சாரும் மசாலா ஆச்சாரும் போடுறதுக்கு, அதாவது ஊறுகாய் போடுறதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை ஆச்சார், வெள்ளை ஊறுகாய் வந்து தாளிச்சு விட்டுக்கலாமா. அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய், ஒரு 50 இல்லாட்டி 100, 75 அந்த அளவுல நிப்பாட்டிக்கிறணும். 100 எண்ணெய் போதுங்க, நான் வந்து அதான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாச்சு, கொஞ்சம் தாராளமாவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் தாளிக்க. வெந்தயம் படப்படப்படன்னு கடுகு வெடிக்குதா, இந்த டயத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இல்லை ஒரு 50 கிராம் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துருவோம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா இவங்க சேர்த்து நல்லா வதக்கணும். அப்பதான் கருவேப்பிலை போடணும்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் போட்டு பார்த்துக்கோங்க, டமாட்டுமான்னு வெடிச்சிருவாங்க அவங்க. கருவேப்பிலை, ஆமாங்க, பார்த்து நிக்கணும், அது பாட்டுக்கு வெடிக்கிறோம். விழுந்துருச்சா? இந்த எண்ணெயிலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறணும். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த குட்டி ஸ்பூன் நம்ம வீட்டு பொடிங்க, அதனால இந்த ஸ்பூன்ல தான் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் அதுவும் இதே மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு வதக்கு, இல்லாட்டி சீக்கிரம் கரைஞ்சிரும். தீ சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. நம்ம உப்பு அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதுல தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணி தான், வேற எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணியெல்லாம் நான் ஊற்றலை. இங்கே பாருங்களேன், இந்தா பார்த்தீங்களா தண்ணி வரும், அதை ஊற்றி
ஒன்று ரெண்டு மாங்காய் விழுகதான் செய்யும். அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடணும். அப்படியே கொதிக்குதா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல வந்து நம்ம இந்த மாங்காவை அப்படியே சேர்த்துக்குவோம். பார்க்கும் போது நிறைய இருந்துச்சு, போடும் போது கொஞ்சமா இருக்குல்ல மச்சான். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு பிசைஞ்சு வச்சனால உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு பார்த்துட்டு தாங்க சேர்க்கணும். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா. ஆஹா, சூப்பரா இருக்குல்ல மச்சான், பார்க்கும் போதேவோ சூப்பரா இருக்கு. ஆமா, இதுதாங்க என்னை கேட்டா கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்லுவேன். அந்த மசாலா போட்டு சாப்பிட்றப்ப வந்துட்டு நெஞ்ச கரைக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு அசிடிட்டி சேராது. இதுனா யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த இதுவுமே இருக்காது. வினீகர் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அச்சார் வாசனையா வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வருதா, நல்லாவே வரலையா? வந்துருங்க, மிக்ஸ் பண்ணி வருது இல்லையா? அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருக்க வேணாம், கொஞ்ச நேரம் இருந்தாவே போதும். லேசா அந்த மாங்காய் வதங்கி வரும் இல்லையா, அது வரைக்கும் தான் சூப்பரா நம்மளால ரெடி ஆயிடும். ஆறுனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறணும். தேவையான நம்ம அப்பப்போ எடுப்போம் இல்லையா, அது வந்து ஒரு சின்ன பாட்டிலில் போட்டுக்கிறணும். அது தீர தீர இதுல இருந்து அப்படியே போட்டுக்கிட்டா போதுங்க, கெட்டு போகாம இருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சா, இங்கிட்டு இந்த இது ஊறுகாய் ரெடி பண்ணிக்கிறோம், மசால் ஊறுகாய். அதுக்கும் தேவையான அளவு ஒரு 100 ml நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம், கடுகு, கடுகு நல்லா வெடிக்குதுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு ஆமா எல்லாமே சேர்த்து அப்படியே ஒரு வதக்கு. நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்துல ஊறுகாய் மசாலா அதை வந்து சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம், கடுகு, மிளகாய் தூள், பெருங்காயம், இது எல்லாமே கலந்து வச்ச கலவை. இதை சேர்த்து அப்படியே ஒரு வதக்கு மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அனல் அடிக்குது, ஆவி பறக்குது. இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே நல்லா கிண்டி விட்டுருவோம். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற தேவையே இல்லைங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி இந்த தண்ணியே போதும். பார்த்து சுதாரணமா செய்யுங்க சமையல் பண்ணும் போதெல்லாம். நீங்க ஒருத்தர் சும்மா வாசம் வந்துச்சு, நான் இங்க வேர்த்து விறுவிறுத்து ஃபேன் வச்சு கொடுங்க எனக்குல்ல. என்னதான் காத்து சிலு சிலுன்னு வந்தாலும் சமைக்கும் போது ஒரு வடியா வருதுங்க. என்ன மச்சான், எப்படி சூப்பரா இருக்கலாம் மச்சான். இதுதான் ஊறுகாய். எப்படி அழகா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சா, இந்த டயத்தில் மாங்காவை அப்படியே சேர்த்துக்கிறோம். பெருங்காய வாசம் சூப்பராக இருக்கு. அப்படியே லைட்டாக அப்படி மெதுவாக கிண்டி அந்த மசாலாலாம் கொஞ்சம் மேலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. மாங்காய் அச்சார் ரெடி. அப்படியே ஆற விடணுங்க. நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோணுமா. அப்படியே தேவையானப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கலாமா. எப்படி நம்ம பிங்கிக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும், கொடுத்துடணும்ல. ஆமா, உண்மையாவே சுட சுட சாதம், அந்த சாதத்துல இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா என்ன ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதம், இந்த பழைய கஞ்சி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அந்த பாசிப்பயிறு குத்தரிசி போட்டு கஞ்சி வைப்பாங்க. அந்த கஞ்சிக்கு இந்த மாங்காய் இருந்தாலே போதும். முக்கியமா நம்ம கப்பக்கிழங்கு மசாலா போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, வெள்ளாக்காய் மசாலா போட்டு, இதுக்கு ரெண்டுமேவும் இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்தா பேஷ் சூப்பரா இருக்கும். என்ன மச்சான். ஆமா, அவ்வளவுதான். அடுப்பை வந்து அவ்வளவுதான். ஆமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப வேக வேணாம், லேசா ஒரு வதங்கி அப்படியே கொஞ்சம் வெந்து வரணும். நம்ம மாங்காய் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், கொஞ்சம் வெந்து இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய்
மாங்காய் வெள்ளை அச்சார். இது 2மே ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கும் மக்களே. இப்படி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. சூடு ஆறுனோடனே எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து உப்புல ஊற வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பாட்டில் எல்லாம் எடுத்து கமத்தி வச்சிருக்கேன், கழுவி தொடச்சி. அது காஞ்சதுக்கு அப்புறம் அதை போட்டுக்குருவோம். அது போடுறப்ப காமிக்கிறேன் கண்டிப்பா. இந்த வீடியோ ஒரே மாங்காவா இருக்க போகுது மச்சான். மாங்காய் மஞ்சுவா? ஐயோ. இன்னும் என்ன கொடுமை சரவணன் மாதிரி ஏமாச்சான் இப்படி. ஆமா, காலையில இருந்து வேலைங்க. மணி 3 மணி ஆச்சு. வீடியோல என்ன ஒரு 15 நிமிஷம் வருமா, 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாமே முடிஞ்சிரும். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கஷ்டங்கள் தெரியுமா, என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு தெரியுமா. நிறைய உறவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்க பின்னாடி வந்து ஏன் இப்படி இருக்கு, நீங்க கிச்சன் உள்ள வச்சிருக்க, ஏன் இங்க சமைக்கிறீங்க அப்படின்னு. இதுதான் எனக்கு காத்தோட்டமாவும் ஃப்ரீயாவும் இருக்குங்க. அதனாலதான் இங்க இருந்து சமைக்கிறது. சரிங்களா. இது ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்னா, இது வேலை செய்யல. அதனால இப்போதைக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல, காசு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு.